ஸோ குக் வித் கோமாளி செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோவை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் அஸ்வின் குக் வித் கோமாளி இந்த வாரம் எபிசோடுக்கு வராரா இல்லையா அப்படின்ற மாதிரி பல பேருக்கு கேள்விகள் இருக்கலாம். அதை எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வாரத்தோட செகண்ட் ப்ரோமோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக அந்த மெயின் டாஸ்க்குக்கான ரவுண்டை சொல்லிடுறாங்க. ஸோ அந்த மெயின் டாஸ்கில் வந்து நீங்கள் ஒரு டிஷ்ஷை பண்ண போனீங்கன்னா அதை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேலஞ்ச் வைப்பாங்களே, அந்த வகையில் இந்த வாரத்தோட சேலஞ்ச் பேர் என்னன்னா ட்ரை கலர் சேலஞ்ச். ஸோ அந்த ட்ரை கலர் சேலஞ்சோட ரவுண்ட் எப்படி நடக்கும்னா 9 பானைகள் இருக்குது. ஸோ அந்த 9 பானைகளில் வந்து 3 பானையில் ஒரு கலர், 3 பானையில் ஒரு கலர், 3 பானையில் ஒரு கலர். ஸோ க்ரீனு, ரெட்டு, ஒயிட் இந்த 3 கலர் இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த 3 கலர் ஸோ எப்படி பார்த்தாலும் 9 குக் இருக்காங்க. ஸோ பழைய சீசன்ல இருந்து 3 குக்கு, ஸோ இந்த சீசன்ல இருந்து 6 குக்கு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் 3 பேருக்கு போகும், ரெட் கலர் 3 பேருக்கு போகும், ஒயிட் கலர் 3 பேருக்கு போகும். ஸோ அந்த 3 பேர்ல யார் இந்த மெயின் டாஸ்க்ல நல்லா பண்றாங்களோ ஒவ்வொன்றுலேருந்து ஒவ்வொருத்தர் செலக்ட் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு எடுத்துட்டு போவாங்கன்றது தான் எனக்கு தோணுது இந்த கலர் செலெக்ஷன்ல வைக்கும்போது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து செகண்ட் இம்யூனிட்டி ரவுண்டுக்கு போவாங்க. ஸோ அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்க இம்யூனிட்டி வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது. உங்களுக்கு வேற எதனா கருத்து இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரிங்ல ஒரு ஹைலைட்டான காம்போ செட்டாக இருக்குங்க, புகழ் மற்றும் சுஷ்டி. ஸோ வேற லெவல் காம்போ. ஒரு வாரம் ஃபுல்லாக வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க புகழை வந்து. ஸோ புகழுக்கே கவுண்டர் போட்டு அப்படியே ஒன்றுமே பேச முடியாம வேற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க சுஷ்டி. அந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணியிருந்தோம். போன வாரம் வேற ஸோ சுஷ்டி வந்து ஜெயிக்கிற அந்த செஃப் ஆஃப் த வீக் வாங்குறதுக்கு புகழும் ஒரு பக்கம் உறுதுணையா இருந்தாரு. இந்த வாரம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரோமோல பார்க்கும்போதே ஒரு வேற மாதிரி, ஏன்னா புகழ்கிட்ட வந்து எனக்கு ஒயிட் கலர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சுஷ்டி சொல்றாங்க. நான் எடுக்கலாம் என்ன செருப்பு கொண்டு அடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் எடுக்கும்போது பச்சை கலர் வந்துடுது. அப்படியே செஃப் பட்டு சார் வேற மாதிரி ஃபன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து அந்த பவுடர் கலர் பவுடர்லாம் வச்சு ஓலி கொண்டாட மாதிரி புகழை வச்சு செய்யறாங்க. இது ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு ஃபன்னா இருக்கு. சுஷ்டி மற்றும் புகழோட ஃபைட் மாதிரி ஒன்று அது வேற லெவலா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா பழைய கோமாளிகளும் ஒரு பக்கம் வந்திருக்காங்க. 2 கோமாளிகள் சரத் மற்றும் பரத், இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. பரத்துக்காக தான் வெயிட்டிங். பரத் வந்து பல விஷயங்கள் காமெடியா பண்றதுங்கிற பேர்ல வேற லெவலா பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அஸ்வின் இந்த ஷோக்கு வராரா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சில போட்டோஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பட் இந்த ப்ரோமோல பார்த்த வரைக்கும் அஸ்வின் இந்த ப்ரோமோல ஒரு இடத்துலயும் அஸ்வின் காணப்படல. ஒருவேளை வந்தா அந்த மெயின் டாஸ்க் குக்கிங் போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு நடுவில் அவருக்கு டைம் கிடைச்சிருந்தா வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.